بسم الله الرحمن الرحيم قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. சூரத்துல் கஹ்ஃபுடைய 109வது 110வது வசனம், கடைசி 2 வசனங்கள். இதோடு அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப் முடிவடைகின்றது. இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி 2 வசனங்களில் என்ன சொல்கிறான் என்றால், இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இதே போன்று அல்லாஹுடைய அறிவின் விசாலம், அல்லாஹ் எந்தளவு அறிவுள்ளவனோ அந்தளவு அவனுடைய அறிவு, அவனுடைய இல்ம் எவ்வளோ விசாலமானது என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் தெளிவுபடுத்துகிறான். எங்களுக்கு விளங்குவதற்காக அல்லாஹ் சொல்கிறான், கடல் இருக்குது, இந்த கடல் அப்படியே மையாக மாற்றி, ஒரு கடல் அல்ல 7 கடல்களையும் மையாக மாற்றி, உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்குது, அனைத்து மரங்களாலும் பேனை பென்சில் செய்யப்பட்டு, அந்த பேனையால் பென்சிலால் இந்த கடல் மையை தொட்டு அல்லாஹுடைய கலிமாக்களை எழுதத் தொடங்கினால் அந்த 7 கடல் மையும் முடிந்துவிடும். ஆனால் அல்லாஹுடைய கலிமாக்கள் முடியாது. அந்தளவு அல்லாஹுடைய கலிமாக்கள் இருக்கிறது, அல்லாஹுடைய இல்ம் இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்திலும் சூரா லுக்மானுடைய ஆயத்திலும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் சொல்கிறான், நபியே சொல்லுங்க, குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி. கடல்ங்கிறது எங்களுக்கு தெரியும், தர கூடையா கடல் கூடையா? உலகத்தில் தண்ணி கடல் மட்டும்தான் கூட உலகத்தில். இந்த கடல் நிறைய மையாக மாற்றி, மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி, ரப்புடைய கலிமாக்கள் அளவுக்கு, லனஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி, எனது ரப்புடைய கலிமாக்கள் முடிவடைவதற்கு முன்னால் கடலுடைய மை முடிந்துவிடும். என்ற அல்லாஹ்வுடைய கலிமாக்கள், அல்லாஹ்வுடைய பேச்சுகள் அந்தளவு அதிகமாக விசாலமானதாக இருக்கு. வலவ் ஜிஇனா பிமிஸ்லிஹி மததா, இன்னொரு கடலை கொண்டு வந்த, இது ஒரு கடல் தான், 2 கடல் அளவு மை கொண்டு வந்து அல்லாஹுடைய கலிமாக்களை எழுதத் தொடங்கினால்
கடல் தான் முடியுமே தவிர அல்லாஹுடைய கலிமாக்கள் ஒரு நாளும் என்ன செய்யாது, முடியாது. இது சூரா கஹ்ஃபுடைய ஆயத், 109வது ஆயத். சூரா லுக்மான் அல்லாஹ் 7 கடல் என்று சொல்கிறார். இங்கே 2 கடல் தான். சபஅத்து அபுஹுர். சூரா லுக்மான் 27வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَلَوْ أَنَّمَا فِي الْأَرْضِ مِنْ شَجَرَةٍ أَقْلَامٍ. இவ்வளோ கலிமாக்கள் இருக்குதா? இவ்வளோ கலிமாக்கள், இவ்வளோ அல்லாஹ்ட இல்ம் இருந்தும் ஏன் முஸ்லிம் சமூகம் நசுக்கப்படுது? இன்று நேற்றெல்லாம் உங்களுக்கு தெரியும், 700 யஹூதிகள் மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ளுக்கு இஸ்ரேலுடைய பொருளாதார அமைச்சரோடு சேர்ந்து 700 பேர் அவங்களோட இட்டுக்கட்டப்பட்ட தௌராத்தை படித்து கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ளுக்கு, பள்ளி உள்ளுக்கு முன்னுக்கே நேராக நின்று பாட்டு படிக்கிறாங்க. ஏண்டா நாங்கள் இன்னும் இருக்கிறோம், நாங்கள் இன்னும் இருக்கிறோம் அவங்களோட பாட்டில் சொல்கிறாங்க. நாங்கள் இன்னும் அழியல்ல. நாங்கள் 4 நாளைக்கு முன்னால் மஞ்ச மாட்டை கொண்டு வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு முன்னால் வச்சு வணக்கம் செஞ்சு காட்டுறாங்க உலகத்துக்கு, முஸ்லீம் சமூகத்துக்கு. ஆகஸ்ட் 10ஆம் தேதி சுபகுடைய தொழுகைக்காக வந்த அனைவர்களையும் குண்டு வச்சு நாசமாக்கிட்டாங்க. சுபகுடைய தொழுகை அந்த நாள் மஸ்ஜிது தாபிஈன் என்ற பள்ளிவாசல் கஸாவிலே இமாம் அறிவித்தல் கொடுத்திருக்கிறார், இன்று குர்ஆன் முடிக்கிறது தமாம். சுபகுடைய தொழுகைக்கு பிறகு சுபகிலிருந்து குர்ஆன் ஓதுவாங்க. கஸாவுடைய வளம் அது மக்ரிப் வரைக்கும் ஓதுவாங்க. அனைத்து ஹாஃபிதுமாரும் வந்திருந்தாங்க தொழுகைக்காக. நேரத்தை பார்த்து தொழுது கொண்டிருக்கும் பொழுதே அவங்கள் மீது பொம்சை போட்டு அவ்வளோ பேரும் சரி. இதெல்லாம் நடக்குதே. அல்லாஹ் காபத்துல்லாவை பாதுகாத்த அல்லாஹ், அபாபீல் பறவைகள் அனுப்பின அல்லாஹ், அப்ரஹாவுடைய பட காபாவுக்கு அல்லாஹ் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படைக்கு அல்லாஹ் பறவைகள் அனுப்பி பாதுகாத்தானே. இப்போ அல்லாஹ் இதை பாதுகாக்க இல்லையா? இதுதான் ஆஹிரு ஜமான், கடைசி காலம். இது கடைசி காலமாகும் பொழுது இப்படியெல்லாம் நடக்கும் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்கு இருக்குது. பலஸ்தீனுடைய பூமி தான் அர்துல் மஹ்ஷரி வல் மன்ஷர், மஹ்ஷருடைய பூமி அதுதான். எல்லா மக்களும் அங்கே தான் ஓடணும். ஒரு நாளைக்கு முழு உலக மக்களும் அங்கே தான், அந்த திசையை நோக்கித்தான் ஓடுவாங்க. யுத்தங்கள் ஆரம்பிக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று, தஜ்ஜால் என்றெல்லாம் இருக்குதே இஸ்லாமிய வரலாற்றிலே, ஹதீஸுகளிலே, குர்ஆனிலே யஜூஜ் மஜூஜ் என்றெல்லாம் இருக்குதே. இதெல்லாம் நடக்கக்கூடிய கடைசி காலம்தான் இவைகள் எல்லாம். ஆகவே அல்லாஹுடைய கலிமாக்கள் இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாப்பான். ஆனால் கடைசி காலத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். கடைசி காலம் நெருங்கும் பொழுது இதை விட மிக வேகமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அனைத்திலும் சபர் செய்யத்தான் வேண்டும், அனைத்திலும் பொறுமையாக. அல்லாஹுடைய கலிமா இருக்குது. அப்போ கலிமா இருக்கும். அல்லாஹுடைய கலிமா தான் கலிமத்துல்லாஹில் உல்யா, அதுதான் வெற்றி அடையும். அல்லாஹுடைய கலிமாவை ஒரு நாளும் யாராலும் கீழே போட முடியாது. ஆனால் அதுக்கு நேரம் எடுக்கும். அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான், சூரா லுக்மானில், وَلَوْ أَنَّمَا فِي الْأَرْضِ مِنْ شَجَرَةٍ أَقْلَامٍ. உலகத்தில் உள்ள எல்லா மரங்களையும் பேணி ஆகிட்டீங்க. இப்போ கனடாவில் ஜெஸ்பரில் எத்தனையோ காடு அழிஞ்சிட்டு இன்றைக்கு, நேற்று எத்தனையோ மில்லியன் நஷ்டம் நாட்டுக்கு. இவ்வளோ காடில் மரம்தான் இருந்தது, அவ்வளோ மரங்களும் அழிஞ்சதால நஷ்டம். இவ்வளோ மரங்கள் உலகத்தில் உள்ள, கனடாவில் மட்டுமா மரம் இருக்குது? உலகத்தில் உள்ள எல்லா மரங்களையும் பேணைகளாக மாற்றி, وَالْبَحْرُ يَمُدُّهُ مِنْ بَعْدِهِ سَبْعَةُ أَبْحُرٍ. கடல் 7 கடலாக நீட்டப்படுது. எத்தனை கடலா? 7. மதுரமான கடலும் இருக்குது, உப்பு கடலும் இருக்குது. 7 கடலாக ஆக்கப்பட்டு
அனைத்து கடலையும் மையாக மாற்றி மரங்கள் எல்லாம் பேனைகளாக மாற்றப்பட்டு எழுதி முடிக்கலுமா? மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அல்லாஹுடைய கலிமாக்கள் ஒரு நாளும் முடிவடையாது. இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன் அல்லாஹ். ஆகவே அல்லாஹுடைய இல்ம் இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சது 60-70 வருடத்துடைய அறிவு தான். எங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இல்முல் கைப் இருக்குதா யார்ட்டையாவது? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாளைக்கு காலையில் சூரியன் கிழக்கில் உதிக்க போகுதா மேற்கில் உதிக்க போகுதா தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. நாளைக்கு என்ன சம்பாதிக்க போகிறோம் தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. நாளைக்கு யாருக்கு மவுத் வரப்போகுது தெரியாது. ஆனால் அல்லாஹ் இடத்துல அல்லாமுல் குயூப், அல்லாஹ் இல்முல் கைப், ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, அல்லாமுல் குயூப், மறைவான விடயங்களின் அறிவு யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ் இடத்துல இருக்கு. முழு இல்மும் அல்லாஹ் இடத்துல இருக்கு. இந்த இல்மை எழுதி முடித்தால் முடிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு யஹூதி ஒன்று தான், ஹுயை பின் அக்தப் என்று. அந்த யஹூதி சொன்னான், உங்களோட குர்ஆனில் வந்திருக்குதானே, وَمَنْ يُؤْتَ الْحِكْمَةَ فَقَدْ أُوتِيَ خَيْرًا كَثِيرًا, யார் ஹிக்மத் கொடுக்கப்படுவாரோ அவர் அதிகமான நலவுகள் கொடுக்கப்பட்டு விட்டார் என்று கூட குர்ஆன் இருக்குதானே, சூரா பக்ரா 269வது ஆயத்தில். இதே போல சூரத்துல் இஸ்ரா 85வது ஆயத்தில் இருக்குது, وَمَا أُوتِيتُم مِّنَ الْعِلْمِ إِلَّا قَلِيلًا, நீங்கள் கொடுக்கப்பட்ட அறிவு மிக குறைவானது. இப்படி இருக்குது, ரெண்டு மாறுது. அப்போதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். அல்லாஹ்ட கலிமாக்கள் இருக்குது, அது விசாலமானது. பண்டைக்கு மதரசாலையோ உலமாக்களோ எவ்வளோ பெரிய கல்விமானோ எவ்வளோ ஓதினாலும் எவ்வளோ படித்தாலும் அல்லாஹுடைய கலிமா மிக விசாலமானது. அந்த காலத்தில் இருந்த யஹூதிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் யஹூதிகள் இருந்தாங்களா இல்லையா, இவங்க எப்பையும் சொல்கிற நாங்கள் அறிவாளிகள்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் அறிவாளிகள் என்பதில் தர்க்கிக்கிறத்தில் அவங்க முதன்மையாக தான் இருப்பாங்க. சொன்னாங்க, நாங்கள் அதிகமான அறிவு கொடுக்கப்பட்டோம். ஏன்னா தௌராத் இருக்கு எங்களோட கையில். எங்களோட கையில் என்ன இருக்குது? இப்போ முஸ்லீம்கள் நாங்கள் தான் குர்ஆனை படிக்கிறது இல்லை, நாங்கள் குர்ஆனை படிக்கிறது முயற்சி பண்ணுறதும் இல்லை. ஆனால் உலகத்தில் உள்ள முழு யஹூதிகளும் தௌராத்து படிக்கிறது. முழு யஹூதிகளும் என்ன படிக்கிறது? நீங்கள் எங்கே யஹூதி எவ்வளோ பெரிய பிஸ்னஸில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், அவங்க 10 பேர் 15 பேர் சேர்ந்து ரிப்பியூன்கள் இருப்பாங்க. அவங்க ரிப்பி, அவங்களோட ஆலிம்கள் சொல்கிற ரிப்பி என்று ஒரு ஆலிம் எடுத்து 10 பேர் சேர்ந்து தௌராத்தை படிப்பாங்க. அதில் உள்ள கபாலா சூனியங்கள் எல்லாம் படிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பாங்க. அது அவங்களுடைய சிலபஸ். அது முழு உலகத்திலையும் இருக்கிறாங்க யஹூதிகள், எல்லா நாட்டில் உள்ளவங்களும் படிக்கிறது. அதனால தான் சொன்னாங்க, எங்கள்கிட்ட தௌராத் இருக்குது. தௌராத்துக்கு ஒரு விளக்கம் முடியும் தில்மூத் என்று. தௌராத்துக்கு எழுதப்பட்ட விளக்கம் என்ன? தில்மூத். தௌராத்தை பற்றி உள்ள எங்கள்கிட்ட தௌராத்தில் உள்ளது தான் எங்களை 7 சூறா குர்ஆனில், சூரா பக்ரா, சூரா ஆல இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரா அன்ஆம், சூரா ஆராஃப். இந்த 7 சூறால உள்ளதான் தௌராத்தில் இருந்துச்சு, வேறொன்றும் இல்லை. நாங்கள் இந்த 7 சூறாவையும் படிச்சிட்டோம்னா தௌராத்தை படிச்சிட்டோம். முழு குர்ஆனையும் வாழ்க்கையில் படிச்சிட்டோம்டா தௌராத்தை படிச்சிட்டோம், இஞ்சியில் படிச்சிட்டோம், ஜபூரையும் படிச்சிட்டோம், அல்லாஹ்வை பற்றி அறிஞ்சிருவோம். நாங்கள் எங்களோட அறிவு விசாலம் அடைஞ்சிரும். ஆனால் நேரம் இல்லையே, நேரம் இல்லையே வாழ்க்கையில். அதுக்குன்னு ஒரு ஷெடியூல் பண்ணல. ஒரு நாளைக்கு 2 ஆயத் 3 ஆயத் என்ற 6000 சொச்சம் ஆயத்தான குர்ஆன் இருக்குது. ஒரு 5 ஆயத் கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி ஓதி படித்து விளங்கி வரக்குள்ள 60 வயசாகுள்ள சரியாயிரும் இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது குர்ஆனை படிச்சுட்டு செய்யலாம், பெரிய அமலொன்று செஞ்சுட்டு சந்திக்கலாம். இந்த 2 ஆயத்தான் போகுது. ஹை, அல்லாஹுடைய கலிமாக்கள் அந்தளவு விசாலமானது என்று சொல்லிட்டு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து திரும்ப சொல்றான், குல், நபியே சொல்லுங்க, இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போல மனிதன்தான். யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பஷர். பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போல மனிதன்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்களை போல மனிதன்டா நாங்கள் எங்களை மாதிரி நினச்சிடப்படாது. எல்லாத்துலேயும் விசேஷங்கள் இருக்குது. உலகத்தில் கல்லுகள் இருக்குது தானே, கல்லுகள். எல்லா கல்லும் உண்டா? இல்லை. மாணிக்க கல் இருக்குது, மரகதம் இருக்குது, முத்து இருக்குது, செங்கல் இருக்குது, கருங்கல் இருக்குது. ஆனால் செங்கல் கருங்கலுக்கு பக்கத்தில் மாணிக்க கல்லை வைக்கலுமா? மாணிக்கத்திலையும் ப்ளூ சஃபயர் நீலக்கல் இருக்குது, அதுலேயும் டயமண்ட் இருக்குது. எல்லாம் கல் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை போல மனிதன் என்று சொன்ன ஏன் தெரியுமா? ரப் அல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்க போயிடக்கூடாது யாரும். அவங்க ரப் இல்லை, இலாஹ் இல்லை, கடவுள் இல்லை. உலகத்தில் மனிதனை கடவுளாக்கினவங்க அதிகமானவங்க இருக்கிறாங்க, அதிகமான மதங்கள் இருக்குது. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளா மனிதனா? மனிதன். ஆனால் கிறிஸ்தவர்கள் கடவுளாக்கிட்டார். கிருஷ்ணா மனிதனா கடவுளா? ஒரு மனிதன். மனிதனுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இருக்குது. எதில் இருக்குது? குல் வல்லாஹு அதில் இருக்குது. கடவுளாக இருந்தால், இறைவனாக இருந்தால் 5 விசேஷம் இருக்கும். என்னென்ன? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். ரெண்டாவது என்ன? அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவையற்றவன். லம் யலிது, அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, யாரையும் பெற்றிருக்கப்படாது, மகன்றிக்கப்படாது கடவுளாக இருந்தால். வலம் யூலது, யாராலும் பெறப்பட்டிருக்கவும் கூடாது, வாப்பறிக்கப்படாது, உம்மறிக்கப்படாது கடவுளாக இருந்தால். ஐந்தாவது என்ன? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை, அவங்கள போல ஒரு ஆள் இருக்கக்கூடாது. இவன்தான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே சொல்லுங்க, இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போல மனிதன்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கூட்டம் 2 மாதிரி பயன்படுத்தினாங்க எங்கட காலத்தில். ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்கண்டா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட கொண்டு வைத்துட்டாங்க, இதுவும் தவறு. இன்னொரு கூட்டம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட மோசமாக்கிட்டார், இதுவும் தவறு. நாங்கள் நடுவில் நிற்கிறோம், நாங்கள் நடுத்தரத்தில் உள்ளவங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன், மனித புனிதர். மனிதரில் யார்? புனிதமான மனிதர். அதான் சொன்னேன், கல்லுகளில். இப்போ முதலாவது கூட்டம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட கொண்டு போன கூட்டம் யார்? அவங்க சொல்லிட்டாங்க என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மறைவான அறிவு இருக்குதுன்ட்டாங்க. வாழ்கிறாங்க இப்போ உலகத்தில். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மறைவான அறிவு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது இருக்குது, அவ்வளோதான். யார் கற்றுக் கொடுத்தது? அல்லாஹ் படித்து கொடுத்தானே குர்ஆனில், இப்படி நடக்கும் நபியே, இப்படி நடக்கும். இந்த அறிவு இருக்குது. அது இல்லாத அறிவுகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இல்லாத எங்கட கொள்கை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்கிறான், குல் இன் அதிரி, எனக்கு தெரியாதப்பா, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அடுத்த வருடம் என்ன நடக்கும்? அல்லாஹ் சில விடயங்களை கற்றுக் கொடுத்தான், இல்முல் கைப. இது மிக முக்கியமான விடயம். முஸ்லீம்களை கூறாக பிரிக்கிறதுக்கு செய்யப்பட்ட முயற்சிகள் ஒன்றுதான் இது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவுளுக்கிட்ட கொண்டு போகிற சிலவங்க பக்தி கூட்டவங்க இருப்பாங்க,
அந்த பக்தியில் நல்லந்தானே முகமது ஸல்லல்லாஹு எவ்வளோ உயர்ந்த இப்போ நாங்கள் அந்தஸ்து கொடுக்கணும் என்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தகுதி இல்லாத அந்தஸ்தை கொடுத்துடப்படாது. குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியை சொல்லுங்க, நானும் உங்களை போல மனிதன்தான், ஆனால் யூஹா இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அறிவிக்கப்படுது? எங்களொருத்தர் வஹி வாரல்ல, வஹி அறிவிக்கப்பட்ட விசேடமானவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களோட கடவுள் ஒன்றுதான். இறைவன் யாரு? இலாஹுன் வாஹித். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் வணங்குறது இல்லையா? யாரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத் செய்கிறதா நாங்கள் யாராவது? ஸலவாத் சொல்கிறது. ஆனால் எங்களோட இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். சொல்லுங்க நபியே, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய, நபி உங்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டது விசேடம். அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித். அதனால தான் ஒரு இஸ்லாத்துக்கு வரணும்னா என்ன சொல்லணும் வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. அதுதான் முக்கியமான. அல்லாஹோட வேறொத்தரை சேர்த்திங்கண்டா முஸ்லீம் அல்ல என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்றான், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி, யார் ரப்பை சந்திக்க விரும்புகிறாரோ. யாரை சந்திக்கிறது நோக்கம் இருக்கு? அல்லாஹ்வை சந்திக்கிற நோக்கம் இல்லை. அல்லாஹ் ஒரு நாளை சந்திக்கிற நோக்கம் இருக்கா இல்லையா? அல்லாஹ்கிட்டானே போகணும். அல்லாஹ்கிட்ட தான் வந்தோம் நாங்கள் எல்லாம். நாங்கள் மறுத்தவங்களோ மறுக்காதவங்களோ முழு பேரும் ஒரு நாளைக்கு போய் அல்லாஹ்வை பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ்வை சந்திக்கணுமா இல்லையா? என்ன ரெடியாக இருக்கிறோம்? அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு இப்போ எங்களுக்கு 40 வயசு, 55 வயசு, 38 வயசு, ஒவ்வொரு 22 வயசு எல்லாம் இருக்கோம். நாங்கள் இவ்வளோ காலமும் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கிறோம்? அல்லாஹ் அதான் சொல்கிறேன், என்னத்தை நீங்கள் ரெடி பண்ணணும்? فَمَنْ كَانَ يَرْجُو لِقَاءَ رَبِّهِ, குர்ஆனில் அதிகமான இடத்துல பார்ப்பீங்க லிகா லிகா லிகான்னு வரும். சந்திக்கிற, அல்லாஹ்வை சந்திக்கிற. மௌத்தானத்து பிறகு இன்ஷா அல்லாஹ் கியாமத்தில் எழுப்பாட்டி அல்லாஹ்வை சந்திக்கிறான். சந்திக்கும் பொழுது தேவை என்ன தெரியுமா? فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا, சாலிஹான அமல் மட்டும்தான் தேவை. அல்லாஹ்வுக்கு காசு வேணுமா? அல்லாஹ்வுக்கு பூத்தட்டு வேணுமா? அல்லாஹ்வுக்கு வேறு ஏதாவது ஜூஸுகள் ட்ரிங்க்குகள் வேறு ஏதாவது ரெடி பண்ணிட்டு போகணுமா? சிலவங்க மையத்தை அடக்கோட பேப்பர் எழுதி வைக்கிறது, கழுத்தில் பேப்பர் எழுதி தொங்க போகிற. பேப்பர்லாம் எழுதி தொங்க போட தேவையில்லை, மையத்துக்கு அமல் இருந்தால் போதும். வாழ்க்கையில் குர்ஆன் ஓதி தொழுது நோன்பு பிடித்து இஸ்லாமிய 5 கடமைகள், ஈமானுடைய 6 கடமைகள், உடம்பை பாதுகாத்து நாக்கை பாதுகாத்து அமல் செஞ்சால் போதும். ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, முதலாவது சாலிஹான அமல் செய்கிறதோட ரெண்டாவது ஷிர்க் வச்சிடப்படாது. வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, சூரா கஹ்ஃபுடைய கடைசி ஆயத்து தான். அல்லாஹோட யாரையும் இணைத்து விடக்கூடாது. அதென்ன அல்லாஹோட இணைக்கிறண்டா? இதைத்தாண்ட உலகம் செஞ்சிட்ருக்கு. அல்லாஹுவால் ஒரு விடயத்தை தனியே செய்ய முடியாது. என் கடையும் சேர்ந்து தான் செய்து, கடை தான் ரிஸ்க் தருது, என் வாப்பா தான் ரஸாக், என் கணவன் தான் ரஸாக். இந்த ஷிர்க் வந்துடக்கூடாது. துவா கேட்குறது அல்லாஹ் இடத்துலேயும் துவா கேட்குறது, வேறு யார்ட்டையும் போய் துவா கேட்குறது இல்லை. ஷிர்க் வச்சிடப்பட. ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே இபாதத் செய்கிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இந்த ஷிர்க் 2 வகை. ஷிர்க் எத்தனை வகை? ஒன்று ஷிர்க் அக்பர், ரெண்டாவது ஷிர்குல் அஸ்கர்.
ஷிருக்குல் அக்பர் என்றா என்ன? சிலையை வணங்குறது. ஷிருக்குல் அஸ்கர் என்றா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிருக்குல் அஸ்கர். நான் உங்களுக்கு பயப்படுறது சின்ன ஷிர்க்கத்தாண்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒம ஷிர்குல் அஸ்கர் யா ரசூலல்லாஹ், சின்ன ஷிர்க்கண்டா என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, அர்ரியா. ரியாண்டா என்ன? மற்றவங்களுக்கு காட்டுவதற்காக செய்த. ஒரு தொழுறீங்க, ஆனால் தொழுகையுடைய நோக்கம் மற்றவங்களுக்கு காட்டுறது. சதக்கா கொடுக்குறீங்க, உங்களோட சதக்காட நோக்கம் மற்றவங்களுக்கு அல்லாஹ்க்கு காட்டுறது இல்லை. இதுக்கு பேர் என்ன? ரியா. யகூலுல்லாஹு தஆலா யௌமல் கியாமத்தி இதா ஜுஸியன் நாஸு பிஅமாலிஹிம். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அவங்களோட அமலுக்கு கூலி கொடுப்பான். கொடுத்துட்டு சொல்லுவான், இது ஹபு இலல்லதீன குந்தும் துராஊன ஃபித் துன்யா. இப்போ நீங்கள் உலகத்தில் யாருக்கு காட்டுவதற்காக செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட போய் கூலியை கேளு என்று யாரை பார்த்து அல்லாஹ் சொல்லிடுவான்? இந்த ரியா, இந்த முகஸ்துதிக்காக மற்றவங்களுக்கு காட்டுவதற்காக செஞ்சாங்களே, ஃபந்துரு ஹல் தஜிதூன இந்தஹும் ஜஸா, போய் பாருங்கள் அவங்கள்ட்ட கூலி இருக்கிறார். யார் தரப்போகிறா எங்களுக்கு கூலி? அதனால் எந்த எங்களுடைய அமலையும் மனிதர்களுக்காக செஞ்சிடக்கூடாது. நாங்கள் சுப தொழுகிறோம் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. தஹஜ்ஜ தொழுகிறோம் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. எங்களுக்கு ஏசினாலும் பேசினாலும் நாங்கள் குர்ஆன் ஓதுகிறோம் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. நோன்பு பிடிக்கிறோம் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. சதக்கா கொடுக்குறோம் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. பள்ளி கட்டுறோம் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. எங்களை ஏசலாம் பேசலாம், மக்களுக்காக செய்கிறது இல்லையே நாங்கள். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறதாக சொல்கிறாங்க, அன கைரு ஷுரகா ஃபமன் அமில அமலன் அஷ்ரக ஃபீ கைரி ஃபஅன பரீஉம் மின் வஹுவ லில்லதி உஷ்ரிக். அல்லாஹ் சொல்கிறான், யார் ஒரு அமலை ஒரு செயலை செய்கிறாரு என்னோட இன்னொருத்தோட சேர்த்து, நான் அதை விட்டு நிரபராது. எனக்கு தேவையில்லை. அல்லாஹ்க்கு தேவை இஹ்லாஸ். அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் செய்யும். இதைத்தான் அல்லாஹ் சூரா கஹ்ஃபுடைய கடைசி வசனத்தில் எங்களுக்கு சொல்லி காட்டுறான். என்ன? ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் ரப்பை சந்திக்க விரும்புகிறீங்களோ சாலிஹான அமல் செய்யுங்க, ரெண்டாவது ரப்புக்கு இணை வச்சிடாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபை முடிக்கின்றான். இது சூரா கஹ்ஃபுடைய கடைசி மிக முக்கியமான ஆயத். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹுடைய லிகாவையும் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஷௌக்கையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இன்றைக்கு ஓதின ஆயத்துகளை ஓதிப்பாரு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.